ராஜலக்ஷ்மி ஹாலில் வந்து உட்காந்துருக்க ராகவன் வராங்க. என்ன என் வாசலை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க, வீட்டுக்கு யாராச்சும் வராங்களான்னு அங்கே ராகவன் கேட்குறாங்க. ஆமாங்க, முக்கியமான ஒருத்தர் தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜலக்ஷ்மியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே சுரேஷ் வராங்க. சுரேஷ் தானே வரான், நீ சுரேஷ் வாடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ளே வர இங்கே சுரேஷ் வந்து உட்காரேன். என்னம்மா என்னாச்சு, யாரை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் இருடா, முக்கியமான ஒருத்தவங்க வராங்கன்னு சொல்லிட்டு இங்கே ராஜலக்ஷ்மி திரும்ப சொல்ல, மலரே மலரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. மலர் வெளியே ஓடி வரேன். ஆமாம், காஃபி இதெல்லாம் போட்டு வச்சிட்டியா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியான்னு சொல்லி கேட்க, எல்லாம் ரெடியாக தான் இருக்குன்னு சொல்லும்போது, அண்ணி யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்களான்னு அங்கே கேட்குறாங்க. சுரேஷும் யாரும் என்னென்னலாம் தெரியலை சுரேஷ், அத்தை வேலை செய்ய சொன்னாங்க, நானும் செஞ்சு வச்சுருக்கேன், ஆனால் இன்னும் யாரும் வந்த பாடில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வரவும் செய்கிறாரு. ஒரு ஜோசியர் வராரு. ஜோசியர் உள்ளே வந்ததுமே அங்கே உட்காந்துருக்க ராஜலக்ஷ்மி ராகவனும், ஏங்க நான் சொன்னல அது இவர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்க, பக்கத்து வீட்டில் இருக்கவ தான் சொன்னான், இந்த மாதிரி ஒரு ஜோசியர் தனக்கு வேண்டப்பட்டவர், ரொம்ப நல்லா ஜோசியம் பார்ப்பாரு, அவர் சொன்னது அப்படியே நடக்குது, பரிகாரம் கூட நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் சொன்னால் செஞ்சு சரியாயிடும்னு சொன்னான், அதனால தான் அவள்கிட்ட சொல்லி நான் வர சொன்னேன், அவள் தான் இப்போ ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் செய்கிறாங்க. உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கு பிறகு உட்காராங்க. உட்கார்ந்தோடனே இந்த வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்காரவும் செய்ய, பார்த்தீங்களா நான் சொன்னல அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார் பாருங்க அப்படின்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்லிட்டு இருக்காங்க. சுரேஷ் என்னம்மா இதெல்லாம் சொல்ல, என் பசங்களுக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஆனால் என்னாலேயும் என் புருஷனாலையும் நம்ப இருக்க முடியாது, எனக்கு ஜோசியத்தில் நிறைய நம்பிக்கை இருக்குது, ஆனால் வெளியே போய் பார்க்க முடியாத சூழ்நிலையில் நானும் இருக்கேன். எங்கள் வீட்டில் என் பையனுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் ராஜலக்ஷ்மி வந்து உட்காந்துருக்கான். அந்த ஆளுமே இங்கே ராஜலக்ஷ்மியை பார்த்துட்டு அவங்க கையை நீட்ட சொல்கிறாங்க. கையை நீட்டவும் செய்கிறாங்க. ராகவன் கையை நீட்ட சொல்கிறாங்க. அவங்க பையன் கையையும் நீட்ட சொல்கிறாங்க. 3 பேருக்கும் தனித்தனியாக பார்க்கவும் செய்கிறாங்க. என்ன நீங்கள் என்ன இப்படி யோசிக்கிறீங்க, சொல்கிறதுக்கு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு ராஜலக்ஷ்மி அந்த ஜோசியரை பார்த்து கேட்க, ஜோசியர் அப்போ தான் ராஜலக்ஷ்மி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது போல் இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் ஜாதகம் பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி ஒன்றும் நடக்கலையே, ஏன்னா இது திடீர்னு நடந்த கல்யாணத்தினால 2 பேருக்கும் ஜாதகம்லாம் எதுவும் நான் பார்க்கலையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இங்கே மாப்பிள்ளையோட ஜாதகம் இருக்கான்னு சொல்லி கேட்க ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க. பொண்ணோட ஜாதகம், அவள் வீட்டு ஜாதகம் நம்மக்கிட்ட எங்கே இருக்குது, சரி இருங்க ஒரு நிமிஷம், ஏன் மலர் நீ அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த மதியுடைய ஜாதகத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு எங்கள் அழகு மலர் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காஞ்சனா கால் அட்டன் பண்ணோடனே, என்னாச்சு மாதங்க ஏதாச்சும் திரும்ப பிரச்சனைன்னு சொல்ல, ஐயோ அம்மா பதட்டப்படாதீங்க, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் வீட்டுக்கு ஜோசியர் வந்திருக்காங்க, வீட்டில் பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அத்தை, அதனால தான் இங்கே சுரேஷுடைய ஜாதகம் இருக்குது, ஆனால் மதியுடைய ஜாதகம் வீட்டில் இல்லை, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணுன்னு சொல்லும்போது, சரிம்மா நான் ஒரு நிமிஷம் நான் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு அழகு மலர் மதியுடைய அம்மா காஞ்சனா வந்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டுட்டு வாய்ஸ் நோட்டு போட்டு விடுறாங்க. ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் எனக்கு திரும்ப கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, அழகு மலரும் அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதான் அழகுமதியுடைய ஜாதகம்னு சொல்லும்போது 2 ஜாதகத்தையும் வச்சு பார்க்கவும் செய்கிறாங்க. ஆமாம், 2 பேருக்கும் 9 பொருத்தம் தான் இருக்குது, 10வது பொருத்தம் அவங்க 2 பேருக்குள்ளே இல்லைன்னு சொல்லும்போது, அதான் தெரியுமே எங்கள் 2 பேருக்கு தான் மனசை பொருத்தம் இல்லையே அப்படின்னு சுரேஷ் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க. 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கணும், ஆனால் அப்படி எதுவும் இல்லை, இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுலேருந்து இங்கே பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அந்த பொண்ணோட ஜாதகத்தில் பெரிய குளறுபடியே இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க சாமி, இப்போ நாங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் சரியாகும்னு சொல்ல, அந்த பொண்ணும் இந்த பையனும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தால் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் சரியாக இருக்கும், இல்லைனா அந்த பொண்ணால் உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் குடும்பத்தில் இருக்க உங்கள் பையனுடைய உயிருக்கு கூட ஆபத்து வரலாம், மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஜாதகமாக தான் இருக்குது இந்த பொண்ணோட ஜாதகம், இதுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணோட ஜாதகத்தில் இருக்க இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கணும்னா அதுக்கு பரிகாரம் பண்ணணும், பரிகாரம் பண்ணுறதுக்கும் நிறைய செலவாகும், நீங்கள் நான் கேட்குற பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா பரிகாரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்ல சுரேஷ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ராஜலட்சுமி கேட்குறாங்க, எம்பிட்டு செலவாகும்னு சொல்லி கேட்க, என்ன ஒரு 20,000 செலவாகும் அப்படின்னு சொன்னதுமே, என்னது 50 ரூபாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, 50 ரூபாய் இருந்தால் தான் இதை சரி பண்ண முடியும், அப்படி இருந்தால் தான் உங்கள் 2 பசங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், இல்லைனா
உங்கள் பையன் உயிருக்கு தான் ஆபத்து வரும்னு சொன்னதுமே என்னடா சுரேஷ் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, சரி ஒரு நல்ல நாள் பார்த்து பரிகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம், ஆமாம் பணத்தை அனுப்பி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே வீட்டுக்குள்ளே அழகுமதி வராங்க. அழகுமதியை பார்த்ததுமே உட்காந்துருக்க அந்த ஜோசியர் பயந்து போய் கிளம்பி நிற்க, இந்த ஆளா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வராங்க. இவ தான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ, உன்னால தாண்டி, உன்னால தான் என் பிள்ளை உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. இப்போ தான் இவர் கணிச்சு எல்லாத்தையும் சொன்னார். நீ இந்த வீட்டுக்கு என்னைக்கு காலடி எடுத்து வச்சியும் அன்னையிலேருந்து பிரச்சனை தானே போயிட்டுருக்கேன். அதுக்கு தான் ஜோசியரை பார்த்து என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா உன் ஜாதகத்தில் தீராத பிரச்சனை இருக்குது. அதனால தான் உன் அம்மாவும் அப்பாவும் இப்படி எங்கள் மாப்பிள்ளை போய் கேட்டதுமே இப்படியோ உன்னை ஒரு வழியாக தள்ளி விட்டா போதும்னு என் பையன் தலையில் கட்டி வச்சுட்டாங்க. இன்னைக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறது ஏன் குடும்பம்ல, உன் குடும்பத்துலேருந்து உன்னை துரத்தி விட்டதுனால உன் குடும்பம் நல்லா தான் இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே தான் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. எல்லாம் நீ வீட்டுக்கு வந்த நேரம் தான்னு சொல்லி ராஜலட்சுமி கண்டபடி இங்கே மதியை திட்ட ஆரம்பிக்க, மதி கொஞ்சம் கூட யோசிக்கல. நீ இங்கே வந்த அப்படின்னு கேட்க, பார்த்தீங்களா எப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறா பாருங்க அப்படின்னு அங்கே ராகவனை பார்த்து சொல்ல, என்ன நீ வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட இப்படி தான் பேசுவியா அப்படின்னு அங்கே ராகவன் வந்து அந்த அழகுமதியை திட்டுறாங்க. மதி அப்படின்னு அங்கே அழகுமலர் கூப்பிட, ஐயோ அக்கா இந்த ஆள் சரியான ஃப்ராடு, இவனை எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இரியா வர அப்படின்னு உள்ளே போயிட்டு இங்கே அந்த சுரேஷுடைய பெல்ட் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க. மதி அடித்ததுமே அந்த ஆள் பயந்து விடதை பார்த்து அந்த நின்றுக்கிட்டு இருக்க அவங்க 2 பேருக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுது. ராகவனும் ராஜலட்சுமி வாயை பிளந்து போய் நிற்கிறாங்க. ஏன் சுரேஷ் கூட இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷனில் வந்துட்டு ஈடுபட்டதே கிடையாது. அந்த மாதிரி இங்கே மதி அவங்கள பொழந்துக்கிட்ட பயந்து போய் ஓடிட்டே நிற்கிறவரை பார்த்துட்டு இவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. இங்கே போலீஸ் தானே, ஒரு எஸ்சியாக இருக்கிறவங்க, இவன் தப்பு பண்ணானா இல்லையானு இவன் கண்ணை பார்த்தே கண்டுபிடிக்கலாம், இல்லை உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இவன் பயந்து ஒடுங்கி நிற்கிறத பார்த்தா தெரியல, அதுவும் நீங்கள் போலீஸுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் அவன் எவ்வளோ தைரியமாக பொய் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன சொல்கிற நீ அப்படின்னு சுரேஷ் கேட்குறாங்க. இவரை எனக்கு நல்லாவே தெரியும், காலேஜுக்கு வாசலில் இந்த மாதிரி குறி சொல்கிறேன், ஜாதகம் பார்த்து எல்லாம் பரிகாரம் சொல்கிறேன்னு அங்கே வர்றவங்க போகிறவங்கெல்லாம் ஏமாற்றிட்டு இருந்தான். இந்த ஆளை நான் தான் போலீஸில் பிடிச்சி ஒப்படைக்கவும் செஞ்சேன். இந்த ஆள் என்ன மறந்துட்டானா இல்லை நான் இவனை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சுரேஷ் வந்துட்டு, யோ உங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, இல்லை சார் அது வந்து அப்படின்னு தாங்கி நிற்க, இப்போவே ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு ஆளை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்ததுக்கு பிறகு அந்த ஜோசியரை வந்துட்டு பிடிச்சிட்டு போகவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இல்லை உண்மையானவங்களா பொய்யானவங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும். சாமியை நம்புங்க, ஆனால் இந்த மாதிரி சாமியை வச்சு பேர் சொல்லி பொழைச்சிட்டு இருக்கவங்கள யாரையும் நம்பாதீங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் என்னைக்கு நடந்ததெல்லாம் நடக்க போகிறதும் இல்லை. பின்ன எதுக்கு இதெல்லாம் நம்பிக்கிட்டு என்னையை இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க? சொல்லப்போனால் எனக்கு தான் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. நான் வந்த நேரம் உங்கள் பிள்ளைக்கு திரும்ப வேலை கிடச்சிது. ஆனால் இவரை கல்யாணம் பண்ணிட்ட நேரம் எனக்கு தானே சரியில்லை, இப்போ எனக்கு வேலை போயிடுச்சு. இதுக்கு நான் யார் மேலே பழிய போடுறது? உங்களை மாதிரி மற்றவங்க மேலே பழிய போட்டு வாழ்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு மட்டுமே போயிட்டுருப்பேன். என்னுடைய நம்பிக்கை என்னுடைய வேலை இது மட்டுமே நான் நோக்கி போயிட்டுருப்பேன். நான் என்னையை நம்புவேன், மற்றவங்களை என்னைக்கும் நம்ப மாட்டேன் அப்படின்னு அழகுமதி சொல்லிட்டு உள்ளே போக இதை கேட்டு நிற்கிற ராஜலட்சுமி வாழ்வியா பயத்தில் நின்றுட்டுருக்காங்க. அம்மா நீங்கள் விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போக, என்னத்த என்னாச்சு கையெல்லாம் ஏற்ற நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அழகு மலரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மலரு, இந்த அடி அடிக்கிறாளே, இனி ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து பேசினா என்னையும் இந்த மாதிரி அடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட கேட்க, அத்தான் ஒருவேளை அப்படி நடந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கல்ல மதிய பொய் சொல்லி ஏமாத்துறவங்கள எப்படி அடிக்கிறான்னு, அது மாதிரி இந்த வீட்டில் நாமளும் அது மாதிரி பண்ணோன்னா கண்டிப்பாக அடிக்க தான் செய்வான் அப்படின்னு அழகு மதியும் மலரும் வந்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜலட்சுமி ராகவனும் அப்படியே பயத்திலே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க.